பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுண்டு. ஊரிலே பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து யாசகம் வாங்கி வாழ்க்கை நடத்துவது அவனது வழக்கம். இதனை கையிலிருந்து கண்ணுற்ற அலைமகள் மலைமகள் உமையவள் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடத்திலே முறையிட்டு அவனுக்கு தாங்கள் அருள வேண்டும், உதவி புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றாள். சிவபெருமான் பார்க்கின்றார். அவன் முற்பிறவியிலே செய்த பாவ புண்ணிய கர்மாவின்படி இந்த பிறவியிலே பிறரிடத்திலே யாசகம் வாங்கி பிழைப்பு நடத்த வேண்டும் என்பது அவனது விதி. அதை மாற்ற இயலாது. அவன் யாசகம் வாங்கிதான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று கூற பார்வதி தேவி மன்றாடி சிவபெருமானிடத்திலே அவனுக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாட, சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் கேட்கின்றார். அதற்கு பார்வதி தேவி அவனை நீங்கள் செல்வந்தர் ஆக்குங்கள் என்று அன்புடன் கட்டளை இடுகின்றாள். பதிவிரதையின் கட்டளைக்கு அடிபணிந்த சிவபெருமான் அந்த பிச்சைக்காரன் நடந்து சென்ற பாதை எங்கும் தங்க காசுகளை இறக்கின்றார். பார்க்கின்றான் பிச்சைக்காரன், எனக்கு முன்னால் எத்தனை பேர் சென்று இருப்பார்கள் என்று மதியின் வழியே விதி வேலை செய்ய அவன் அந்த தங்க காசுகளை எடுக்காமல் சென்று விடுகின்றான். சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்தாயா, அவனை செல்வந்தர் ஆக்கும் எண்ணத்திலே நான் வீதி எங்கும் தங்க காசுகளை இறைத்தேன். ஆனால் அவனது விதி மதியின் வழியே வேலை செய்து அவன் அந்த தங்க காசுகளை எடுக்கவில்லை என்று கூற, மறுபடியும் நீங்கள் எப்பாடு பட்டாவது அவனை செல்வந்தர் ஆக்குங்கள் என்று பார்வதி தேவி மறுபடியும் முறையிட, இந்த தடவை சிவபெருமான் தங்க காசுகளை அவனது பாதத்தின் அடியிலே கொட்டுகின்றார். அவன் கால் வைக்கும் இடத்திலே எல்லாம் தங்க காசுகள் முளைக்கின்றன. பார்க்கின்றான் அந்த பிச்சைக்காரன், மறுபடியும் விதி மதியின் வழியே வேலை செய்ய தொடங்குகின்றது. எனக்கு முன்னால் இந்த தெருவிலே எத்தனை பேர் பாதம் பணிந்து நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் எல்லாம் தோன்றாத தங்க காசுகள் எனக்கு தோன்றுகின்றனவே என்று அந்த தங்க காசுகளை எடுக்காமல் அவன் தத்தி தாவி நடந்து சென்றான். சிவபெருமான் பார்வதி தேவியை அழைத்து, முன் ஜென்மத்திலே ஒருவர் செய்த பாவ புண்ணிய கணக்கின்படியே இந்த ஜென்மத்திலே வளமையாகவோ வறுமையாகவோ விதியின் வழியே முன் செய்த கர்ம வினையின் பயனாக பிறப்பு எடுத்து தனது கணக்கை சரி செய்கின்றார்கள். இந்த விதி என்னும் கணக்கிலிருந்து யாருனாலும் தப்ப முடியாது என்று அன்னைக்கு உபதேசம் செய்து, பற்றில்லாத பரமசிவம் முன் தொடர பதிவிரதையாகிய அன்னை பார்வதி தேவி பதியின் வழியை பின்தொடர்ந்து சென்றால் சிவபெருமான் மேலும் கூறுகின்றார், சிலருக்கு நமது அருள் பார்வை வேலை செய்யும், அவர்களை பார்த்து நாம் உதவி புரிவோம் வா என்று பற்றில்லாத பரமசிவம் முன் தொடர பதிவிரதையாகிய பார்வதி தேவி பதியின் வழியை பின்தொடர்ந்தாள். ஓம் நமச்சிவாய.